بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. حديث قدسيகள். عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: من صلى صلاة لم يقرأ فيها بأم القرآن فهي خداج ثلاثا غير تمام. فقيل لأبي هريرة رضي الله عنه: إنا نكون وراء الإمام، فقال: اقرأ بها في نفسك، فإني سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: قال الله تعالى: قسمت الصلاة بيني وبين عبدي نصفين، ولعبدي ما سأل، فإذا قال العبد: الحمد لله رب العالمين، قال الله تعالى: حمدني عبدي. وإذا قال: الرحمن الرحيم، قال الله تعالى: أثنى علي عبدي. وإذا قال: مالك يوم الدين، قال: مجدني عبدي. وقال مرة: فوض إلي عبدي. فإذا قال: إياك نعبد وإياك نستعين، قال: هذا بيني وبين عبدي، ولعبدي ما سأل. فإذا قال: اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين، قال: هذا لعبدي ولعبدي ما سأل. رواه مسلم والترمذي وأحمد والنسائي وابن ماجه. ஹதீஸுல் குதுசி 8. சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாத தொழுகை. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். திருக்குரானின் தாய் சூரா ஃபாத்தியாவை ஓதாமல் ஒருவன் நிறைவேற்றும் தொழுகையானது குறை உள்ளதாகும். அத்தொழுகை முழுமை பெறாது. இவ்வார்த்தைகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை திரும்ப திரும்ப சொன்னார்கள். ஒருவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம், நாங்கள் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுதால் கூடவா என்று வினவினார். அதற்கு அவர்கள் பின்வருமாறு பதிலளித்தார்கள்: நீங்கள் உங்கள் மனதிற்குள் அதை ஓதிக்கொள்ளுங்கள், ஏனெனில் அல்லாஹு தாலா சொல்லியதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூற கேட்டுள்ளேன்: நான் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியில் தொழுகையை 2 பாகங்களாக பிரித்துள்ளேன். என் அடியான் கேட்டது அவனுக்கு உண்டு. அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அனைத்துலகிற்கும் ரப்பாகிய அல்லாஹுக்கே உரியதாகும் என்று ஓதியவுடன் அல்லாஹ் என் அடியான் என்னை புகழ்ந்துள்ளான் என்று சொல்கிறான். அவன் அர்-ரஹ்மான் இர்-ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று ஓதியதும் என் அடியான் கண்ணியத்தை எடுத்துரைத்துள்ளான் என்று அல்லாஹ் கூறுவான். மாலிக் யௌமித்தீன், அவன் இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதி என்று அடியான் ஓதியவுடன் என் அடியான் என் மேன்மையை எடுத்துரைத்துள்ளான் என்று அல்லாஹ் கூறுவான். பிரிதோர் அறிவிப்பில் என் அடியான் என்னிடம் பொறுப்பு சாட்டிவிட்டான் என்று அல்லாஹ் கூறியதாக உள்ளது. அடியான் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், இபாதத் செய்கிறோம், உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி கேட்கின்றோம் என்று கூறும்போது இது எனக்கும் எனது அடியானுக்கும் இடையே உள்ளதாகும். எனது அடியான் கேட்பதை நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் பதில் உரைக்கின்றான். அடியான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், எங்களுக்கு நீ நேரான வழியை காண்பித்தருள்வாயாக, அவ்வழி எவருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற வழி, உன்னுடைய கோபத்திற்கு ஆளாகாத நெறி தவறி போகாதவர்களின் வழி என்று ஓதி முடித்தவுடன் அல்லாஹு தாலா கூறுகிறான்: இது என்னுடைய அடியானுக்கே உரித்தானது. என்னுடைய அடியான்
எதனை கேட்கின்றானோ அதனை அவன் பெறுவான் என்று பதிலுரைத்து முடிக்கின்றான். ஆதார நூட்கள் முஸ்லிம், அஹ்மத், திர்மிதி, நசையி மற்றும் இப்னு மாஜா.